ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமை 25 தம்மூஸ், ஜூலை 10. உங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துங்கள். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர் ராஜாவின் கதையை நாம் காண்கிறோம். அவனுடைய பொற்சிலையையும் எல்லோரும் அதை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும் பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நகோ ஆகியோர் இந்த பொற்சிலைக்கு முன்பாக வணங்க மறுத்தபோது அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலேயே தூக்கி போடுவதாக ராஜா மிரட்டினான். ஆனால் அந்த 3 எபிரெய வாலிபர்களும் அசைக்கப்படவில்லை. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுமே நம்பினார்கள். தங்கள் விசுவாசத்தை கைவிடவில்லை. அவர்கள் ராஜாவிடம், நாங்கள் உம்முடைய தேவனை வணங்குவதும் இல்லை என்று கூறினார்கள். நீர் அக்கினியை ஆயத்தப்படுத்தலாம், நீர் செய்ய வேண்டியதை செய்யும் என்றார்கள். அவர்களுடைய இந்த தைரியமும் உறுதியும் ராஜாவை கோபமடை. எனவே அக்கினியை வழக்கத்தை விட 7 மடங்கு அதிகமாய் எரியூட்டும்படி அவன் கட்டளையிட்டான். எங்கள் தேவன் எங்களை அக்கினியிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்பியாமற் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் மேலும் கூறினார்கள். சரி, அப்படியானால் பார்த்து விடுவோம் என்று கோபமடைந்த ராஜா ஆத்திரப்பட்டார். அந்த எபிரெய வாலிபர்கள் இறுதியாக சூளையிலே தூக்கி எறியப்பட்ட போது அக்கினி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்றால், அவர்களை தூக்கி எறிந்த மனிதர்களே அப்படி செய்கையில் மரித்து போனார்கள். அக்கினியின் நடுவே அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் இருந்த கட்டுகள் சாம்பலாயின. ஆனால் அவர்களுக்கு அக்கினியினால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. அவர்கள் எழுந்து அக்கினியின் நடுவே உலாவத் தொடங்கினார்கள். பெரும்பாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ராஜா ஆச்சரியப்படும் வகையில் அக்கினியிலேயே அந்த 3 வாலிபர்களுடன் ஒரு 4வது நபர் உலாவிக் கொண்டு கர்த்தர் அக்கினியிலே அவர்களுடன் இணைந்து அவர்களை தப்புவித்தார். இவ்விதமாக நேபுகாத் நேச்சார் ராஜாவின் மிரட்டலோ அல்லது அவனுடைய கொடூரமான செயல்களோ அந்த வாலிபர்களின் விசுவாசத்தை முடக்க முடியவில்லை. அவர்கள் வெற்றிகரமாக வெளியே வருவதை தேவன் உறுதி செய்தார். இதேபோல் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் எதிராக இயற்றப்படும் வெறுக்கத்தக்க சட்டங்கள் அல்லது கட்டளைகளுக்கு பயப்படவோ அல்லது திசை மாறவோ நீங்கள் மறுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக உறுதியாக நில்லுங்கள். அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாகவும் பெரிய அதிசயங்களை செய்வதை காணுங்கள். அவரை பிரியப்படுத்துவதிலும் அவர் விரும்புவதை செய்வதிலும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மனிதர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். எனவே உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையே என் ஜீவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சூழ்நிலைகளும் காரியங்களும் எப்படி இருந்தாலும் நான் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு என் வாழ்க்கை பாதையில் உம்முடைய வழி நடத்துதலையும்
சித்தத்தையும் பின்பற்றுகிறேன். இன்று நான் பெற்று அனுபவிக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் வெற்றிகரமான ஒரு விசுவாச பயணத்தின் திறவுகோலை எனக்கு காண்பித்ததற்காகவும் உமக்கு நன்றி. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம் அப்போஸ்தலர் 18:9-10, தானியேல் 3:25-30, 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 16-18 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.